நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, டிகிரி முடிச்சிருந்தா போதுங்க உங்களுக்கு அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புங்க. எல்எஸ்சி என்எல்சி ரெக்ரூட்மெண்ட் ஜாப் 2024 அறிவிக்கப்பட்ட ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புங்க. நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலை வாய்ப்புங்க. நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் லிமிடெட் இந்தியாவிலிருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு அரசு வேலை வாய்ப்புங்க. 334 நாள் கால எடுத்து வேலை வாய்ப்பு வந்து வச்சுருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா வேகன்சி. இந்த வேலை வாய்ப்பு வந்து ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலையை வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலையை பண்ண ஃபுல் டீட்டெயிலும் வந்து நம்ம கிளியராக பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இந்த வேலை போஸ்ட் நேம் ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா E2, E4, E7, E6 இந்த மாதிரி பட்ட போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு வந்து கிரேட் வைஸாக வந்து போஸ்ட் கொடுத்தாலுமே வந்து உங்களுக்கு மொத்த டாபிக் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரிங், டெபுட்டி ஜென்ரல் மேனேஜர், டெபுட்டி சீஃப் இன்ஜினியரிங், அடிஷ்னல் சீஃப் மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ் ஜென்ரல் மேனேஜர் இந்த மாதிரிப்பட்ட போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து வச்சுருக்காங்க. டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், சிவில் டிபார்ட்மெண்ட், கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், சயின்டிஃபிக், ஜியாலஜி, கமர்ஷியல், ஃபினான்ஸ், செக்ரட்டரியேட், லீகல், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் இந்த மாதிரிப்பட்ட டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து எனி டிகிரி முடிச்சிருந்த பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தா போதும். ஆனால் மெக்கானிக்கல்னால் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும், எலக்ட்ரிக்கல்னால் எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கணும், சிவில்னால் சிவில் முடிச்சிருக்கணும், கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அந்தந்த இன்ஜினியர் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து சயின்டிஃபிக், ஜியாலஜி, கமர்ஸ், ஃபினான்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ளது படிச்சிருக்கணும். லீகலுக்கு வந்து நீங்கள் லா முடிச்சிருக்கணும். கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அதே போல் உங்களுக்கு மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு கேட்டால் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டுக்கான டிபார்ட்மெண்ட் உள்ள இதெல்லாம் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் இந்த வேலை வாய்ப்பு வந்து ஈஸியாக வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்பு வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரேட் E8 போஸ்ட்டுக்கு வந்து 54 வயதுக்குள்ளாடி இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், கிரேட் E7 போஸ்ட்டுக்கு வந்து 52 வயதுக்குள்ளாடி இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், E6 பார்த்தீங்கன்னா 47 வயசுக்குள்ளாடி இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், E5க்கு பார்த்தீங்கன்னா 44 வயசுக்குள்ளாடி இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும், E4 பார்த்தீங்கன்னா 36 வயசுக்குள்ள அப்ளை பண்ணுற மாதிரியும், E2 பார்த்தீங்கன்னா 30 வயசுக்குள்ள அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. SC ST இவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ், OBC கேட்டகரி வந்து 3 இயர்ஸ், PWD கேட்டகரி வந்து 10 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. சேலரி ரேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரேட் E8 போஸ்ட்டுக்கு வந்து 20,000 தொடங்கி 2,80,000 வரைக்கும் கொடுக்கப்படும் பெர் மந்த்துக்கு. கிரேட் E7 போஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு 1,00,000 ரூபாயிலேருந்து தொடங்கி 2,60,000 ரூபாய் வரைக்கும் பெர் மந்த் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. E6 போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 90,000 தொடங்கி 2,46,000 வரைக்கும் 2,40,000 வரைக்கும். E5 போஸ்ட்டுக்கு வந்து 80,000 தொடங்கி 2,20,000 வரைக்கும். E4 போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 70,000 தொடங்கி 2,00,000 ரூபாய் வரைக்கும். E2 போஸ்ட்டுக்கு வந்து 50,000 தொடங்கி 1,60,000 வரைக்கும் இந்த கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த வேலைவாய்ப்பு வந்து லீகல் டிசிப்ளின் வைஸாக வந்து ரிட்டன் டெஸ்ட் நடக்குங்க. ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷனில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணவங்க வந்து பர்சனல் இன்டர்வியூ நடக்குங்க. பர்சனல் இன்டர்வியூவில் பாஸ் பண்ணலுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் பர்சனல் இன்டர்வியூ வந்து நடக்கப்படும். எக்ஸ்பெக்ட் லீகல் டிசிப்ளின் சம்மந்தப்பட்ட பர்சனல் இன்டர்வியூவில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா SC ST எக்ஸ் சர்வீஸ்மேன் PWD கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் வந்து நில் இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க. அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 354 ரூபா கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஆளுக்கு 354 ரூபா. பேமெண்ட் மெத்தட் வந்து ஆன்லைனில் தான் பேமெண்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 18/11/2024 நவம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 17/12/2024 டிசம்பர் மாதம் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம். அதை கிளிக் பண்ண இந்த வேலை சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க.